ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத் பூம வித்யா, அதுல கடைசி மந்திரம் சயோ நாம பிரம்மேத்யுபாஸ்தே யாவன்னாம்னோ கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ பவதி யோ நாம பிரம்மேத்யுபாஸ்தேஸ்தி பகவோ நாம்னோ பூய இதி நாம்னோ வாவ பூயோஸ்தீதி தன்மே பகவான் பிரவீத்விதி. சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யா 7வது அத்தியாயத்துக்கு பேரு பூம வித்யா. 6வது அத்தியாயம் ஃபார் உத்தம அதிகாரின்னு பார்த்தோம். இந்த 7வது அத்தியாயம் ஃபார் மத்தியம் அதிகாரி. குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் குறைவா இருக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியாதவங்களுக்காக இறைவனே கீழே இறங்கி வந்து ஒரு கதை மாதிரி கொண்டு வந்து நாரதர் சனத்குமாரர் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி அதில் நாரதர் வந்து சனத்குமார குருவா அடைந்து எனக்கு வந்து அதீஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு அதீஹி பகவோ எனக்கு சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். அதிகி பகவோ பகவக இதி, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சனத்குமாரன். அது கேட்டோடனே இவர் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன தெரியும் சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எத்தனை நான் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் எனக்கு எனக்கு என்ன தெரியுமோ நீ அதுக்கு சொல்லு, அதுக்கு மேல நான் சொல்றேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவர் நாரதர் தனக்கு தெரிஞ்ச வித்தியை எல்லாத்தையும் சொல்றாரு. ரிக்வேதம், சாமவேதம், அதர்வன 4 வேதங்கள், இதிகாசம், புராணம், எல்லா நட்சத்திர வித்யா, பூத வித்யா, பிரேத வித்யா, இந்த மாதிரி எல்லா வித்தியையும் தெரியும். ஆனா அவர் சொல்றாரு சோகம் ந தரதி, என்னால சோகத்திலிருந்து விடுபட முடியல. இத்தனை விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் என்னால சோகத்திலிருந்து விடுபட முடியலன்னு சொல்லுவார். அப்ப நாம பார்த்தோம் இந்த போன கிளாஸ்ல இந்த கதையை கொண்டு வருவதற்குண்டான காரணம் என்ன, சாஸ்திரம் ஏன் இந்த ஒரு கதையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வித்யை ஸ்துதி பண்றதுக்காக, சிஷ்யனுடைய மனநிலையை விளக்குவதற்காக. சிஷ்யனுடைய மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா பூரண சரணாகதி, தனக்கு என்னென்ன தெரியுமோ அந்த ஒதுக்கி வச்சுட்டு குருவாகிய இறைவனிடம் வந்து சரணடைகிற மனப்பக்குவம் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பகவத்கீதையிலையும் சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனனுக்கு டீச்சிங்கே கிடைச்சது. அந்த மாதிரி இங்க நாரதர் கம்ப்ளீட் சரணாகதி. அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும்னே சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இல்லைன்னா வேஸ்ட். சரணாகதி அடைய முடியாத போது அங்க டீச்சிங்கிறது அங்க வேஸ்டா இருக்கும், அங்க சரியாக போகாது. அதே சிஷ்யனுடைய மனநிலை பார்த்தோம். அடுத்தது இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாம பார்க்க வேண்டியது, அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனா உனக்கு தெரிஞ்சது எல்லாமே மந்திர வித்து ஏவ அஸ்மி, எல்லாமே எனக்கு மந்திரம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விட நம்ம விசாரம் பண்ணணும். எனக்கு என்ன, நான் இத்தனை கத்து வச்சிருந்தாலும் மந்திர வித்து ஏவ அஸ்மி, ஆத்ம வித்து. நாரதர் சொல்றாரு, எனக்கு அந்த கர்மகாண்டத்தில் உள்ள விஷயங்களை எப்படி உபயோகம் பண்ணணும், பிரயோகம் பண்ணணும்னு எனக்கு தெரியுது, மந்திர வித்து, பட் நாட் ஆத்ம வித்து. அப்ப மந்திரத்தால்
எதை பிரகாசம் பண்ணார்? அவரு கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயத்த அவர் பிரகாசம் பண்ணினார், புரிஞ்சுக்கிட்டாரு, அது செய்ய தெரியும், பிரயோகம் பண்ண தெரியும். ஆனா அந்த கர்மத்தினுடைய கர்ம பலன் அதுவும் அனித்தியம் அப்படிங்கும் போது அவர்னால ஆத்மாங்கிற வார்த்தைய அவர் பிரயோகம் பண்ணி இருந்தாலும், கர்மகாண்டத்தில் ஆத்மாங்கிற வேர்டை பிரயோகம் பண்ணி இருந்தாலும் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அவர் புரிந்து கொண்டாரே தவிர ஆத்மாங்கிற ஒரு வார்த்தைய, பிரம்மங்கிற ஒரு வார்த்தைய அவர்னால புரிந்து கொள்ள முடியல. இப்ப அதான் விசாரம். ஏன் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்ட ஒருவரால் ஏன் ஆத்மாங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியல? அதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இன்னைக்கு விசாரம். ஃபர்ஸ்ட் விசாரம் அதுதான். ஏன் முடியல அப்படின்னா, கர்மம் புரிந்தது, ஆத்மா புரியல. இப்ப மற்ற வார்த்தைகளும் சப்தம். அதுதான் இவர் சொல்வாரு, நாம் நீ கத்து வச்சது எல்லாமே வெறும் நாமன்னா வெறும் சப்தம். நீ இவ்வளவு நாள கத்து வச்சது அனைத்தும் சப்தம். அது உனக்கு சோகம் ந தரத்தி. அது உனக்கு சோகத்திலிருந்து உன்னை விடுவிக்காது. நீ சோகத்தை கடந்து வர முடியாது. இத்தனை வித்தைகள் கத்து வச்சிருந்தியே அதெல்லாமே என்னது? வெறும் சப்தம். நம்ம போன கிளாஸ் ரிலேட் பண்ணீங்கன்னா அப்படியே வரும். விருத்தி அனைத்துமே என்னது? விருத்தி ரூபம், விருத்தி ஞானம். கான்சியஸ்னஸ்ங்கிறது எது? விருத்தி. அத சப்தங்கிறார் அவர். வெறும் நாமம்னா என்ன அர்த்தங்க? சப்தம். அப்போ ஆத்ம சப்தம், ஆத்மாவை பத்தி விளக்குங்க போது சனத்குமாரர் பாத்தீங்கன்னா பிரம்மங்கிற வேர்டை போட்டு விளக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவர் இன்டைரக்டா என்ன சொல்றாரு? நீ கேட்கிற ஆத்ம தத்துவம் தான் பிரம்ம தத்துவம்ங்கிறத அங்கேயே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை, ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை அவரு சொல்லி முடிச்சிடுவார். ஏன் இப்ப விசாரம், கர்மகாண்டி ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. என்னதான் பூஜை, புனஸ்காரம், சாண்டிங்கு, தியானம், உபாசனா எத்தனையோ பண்றாங்க பார்த்தீங்களா, அடயோகம் எல்லாம் கர்மகாண்டத்தில் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம் அதையும் சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் பண்ணுனா அதனால அவங்களால ஆத்ம ஞானத்தை அடைய முடியாதுங்கிறதான் இங்க நமக்கு நாரதர் மூலியமாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா ஏன் சப்தத்தின் மூலியமாக ஏன் ஞானத்தை அடைய முடியாது? இப்போ சப்தங்கள் விகாரம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. சப்தங்கள் விகாரம். இப்ப ஆப்பிள்ங்கிறது ஒரு சப்தம். இப்ப அதனுடைய பொருள் என்ன? ஒரு பொருள் வரும், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்பிள். நாமத்துக்கு உண்டான நாமத்தையும் பொருளையும் நம்ம பிரிக்க முடியாது. அப்ப சப்தம் ஆப்பிள் போது அதுக்குண்டான ஒரு பொருள் வருது. அதுவும் என்னதான்? இப்ப ஏன் சப்தம் விகாரம்? நீங்க விகார நாக்கையும் தொண்டையும் பண்ணீங்கன்னா தான் அந்த சத்தமே வெளியில வரும். சும்மா இருந்தா வெளியில வராது. சோ அங்கேயும் என்னத்தை பாக்குறோம்? விகாரம், மாறுதல். பல்லையும் நாக்கையும் மேல் அண்ணத்தி கீழ் அண்ணத்தி நாக்கை மடிச்சு வச்சுலே உதட்டுகளை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? சப்தமே வெளியில வரும். சோ அது விகாரம். அதுல பாருங்க, ஆப்பிள் எந்த வேர்டு எடுங்க, எல்லாமே என்னது? உள்ள மாறுதல், விகாரி. எந்த சப்தத்தை உலகத்தில் எடுத்தீங்கனாலும் அது என்னதான்? விகாரம். அதுக்கு என்ன ஒண்ணு இருக்கு? பிறப்புன்னு ஒண்ணு இருக்கா? இறப்புன்னு ஒண்ணு இருக்கா? நடுவுல மாற்றம்னு ஒண்ணு இருக்கா? சப்தம். சரி, அது கொண்டு வர பொருள். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்? கர்மகாண்டத்தில் உள்ள விஷயங்கள் மூலியமாக ஆத்மாங்கிற சப்தத்தினுடைய பொருளை அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் நம்ம பாக்குறோம். இப்ப அதனுடைய இப்ப ஆப்பிளும் போது அதுக்கு ஒரு பொருள் வருதா? ஆப்ஜெக்ட். அந்த பொருள் மட்டும் அவிகாரியா என்ன? அதுவும் என்னதான்? விகாரத்துக்கு உட்பட்டது தானே. ஆப்பிள் வாங்கி வச்சு பாருங்க, 3 நாள் 4 நாள் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 நாள் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது? தோல் சுருங்க ஆரம்பிக்கும். அது ஒரு காலத்துல தோன்றி இருக்குது, அது கொஞ்ச நாளைக்கு இருக்குது, அந்த பொருள் கொஞ்ச நாள்ல மறைந்து விடும். சோ விகாரத்துக்கு உட்பட்டது அர்த்தம். பொருள்னா ஆப்ஜெக்ட். சோ சப்தமும் விகாரம். அது கொண்டு வருகிற பொருளும் என்னது? பதம், பதார்த்தம் சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. பதம், பதார்த்தம் ரெண்டுமே என்னது? சப்த விகாரத்துக்கு உட்பட்டது. ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவிகாரி பிரம்ம. இந்த விகாரத்துக்குண்டான சப்தத்தையும் பொருளையும் வச்சுக்கிட்டு நம்ம எதை புரிஞ்சு கொள்ள முடியாது? அவிகாரியாக பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. சோ உலகத்தில் இருக்கிற அதுக்கு பேர் பத. உலகத்தை 2ஆ பிரிக்கலாங்க. ஒன்னு சப்தம், இன்னொன்னு அர்த்தம். இவ்வளவுதான் உலகமே. சக்கரத்தை பிரிக்கும் போது இந்த உலகத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு
நாம அதுக்குண்டான ஆப்ஜெக்ட் பத என்ன சொல்றது பத பிரபஞ்சம் பதம் பதார்த்தம் பதம்னா சப்தம் பதார்த்தம் ஆப்ஜெக்ட். இப்ப அவர் என்ன சொல்லுவாரு பத பிரபஞ்சம் தட் பிரிங்ஸ் பதார்த்த பிரபஞ்சம் அவ்வளவுதான் உலகன்றுவார். பத பிரபஞ்சம் that brings பதார்த்த பிரபஞ்சம் உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் உலகத்தில் இருக்கிற அனைத்து சப்தம் பத பிரபஞ்சம் that brings all the objects பதார்த்த பிரபஞ்சம் இவ்வளவுதான் உலகம். இது ரெண்டுமே என்னது மாறுதலுக்கு உட்பட்டது. பத பிரபஞ்சமும் சரி பதார்த்த பிரபஞ்சமும் சரி மாறுதலுக்கு உட்பட்டது. So Narada knows the word Atma, but he don't know the meaning of the word Atma. How he came to know the word Atma? Because he have learned Karmakandam. கர்மகாண்டத்தில் எத்தனை வேர்டு ஆத்மா வருது. அதை நீங்க தைத்திரிய உபனிஷத்தையே அவர் சொல்லி ஹோமம் பண்ணி இருப்பாரு. அது எப்படி பண்றதுன்னு தெரியும். ஆனா மீனிங் அவரால் புரிந்து கொள்ள முடியல. பின் எப்படி தாங்க புரிஞ்சுக்கிறது? கம்ப்ளீட் ஜீரோவான மாதிரி இருக்குதே, எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ஆத்மா நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் சேர்ந்து நாம் விருத்தியையும் அந்த ஞானத்தையும் சேர்ந்து பிரிக்க முடியாமல் ஒன்றாக கலந்து ஒன்றை ஒன்றின் மேல் அத்தியாசம் செய்து புரிந்து வைத்து இருக்கிறோம். விருத்தியினோட தன்மையை கொண்டே ஆத்மால போட்டு ஆத்மாவுடைய தன்மை கொண்டு அந்த விருத்தியில போட்டு ரெண்டையும் பிரிக்க முடியாம ரெண்டையும் ஒன்னா பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்களா? சாஸ்திரம் இறைவனாக இருந்தாலும் சாஸ்திரங்கிறது என்ன வேலையை பண்ணி கொடுக்கும்? ஞானம் வேற விருத்தி வேறன்னு பிரிச்சு காமிக்கும். அப்போ விருத்தியை நீங்க நெகேட் பண்ணிட்டீங்கன்னா நான் இல்லை இது ஒவ்வொரு விருத்தியும் நான் அல்ல, ஒவ்வொரு விருத்தியும் நான் அல்லங்கிறது நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா அந்த அனதர் பாட்டுக்கு பாத்தீங்களா, விருத்தியை நசுக்குனா வருது பாருங்க ஞானம். அதை ஒளியூட்டுவதற்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை. அது தானா சுவாசித்தக. அதை யாராவது சொல்லி கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. பிரச்சனை ரெண்டு ஒன்னா சேர்ந்து புரிஞ்சிருக்கிறோம். நம்ம விருத்தி தனியாக ஞானம் தனியாக பிரித்து அறிகிறது தான் ஆத்மா. இப்ப விருத்தி அனாத்மா. இதத்தான் ஆத்மா அனாத்மா விசாரம் சொல்லுவோம். ஆத்மாங்கிறது என்னது? ஞானம். அந்த விருத்தி எல்லாம் என்னது? மனசில் வருகிற உலகத்தில் இருக்கிற பொருள்களை எப்படிங்க நம்ம அறிகிறோம்? விருத்தி ரூபத்துல தான் அறிவி. இப்ப பாருங்க பதம் பதார்த்தம், அது கரெக்டா நேத்த கிளாஸோட அப்படியே கரெக்டா அது பாருங்க. பதம் பதார்த்தம் எத்தனை பொருள் இருந்தாலும் அது எங்கீங்க அறியறீங்க? விருத்தி. அப்ப விருத்திங்கிறது என்னது? அனாத்மா. ஏங்க வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் அனாத்மா தானே? நான் ஆத்மா. வெளியில் இருக்கிற பதங்களும் பதார்த்தங்களும் அனாத்மா. அந்த அனாத்மா விருத்தியை ஆத்மாவிலிருந்து பிரித்து அதத்தான் சாஸ்திரம் நாயித்தி என்ன, இந்த அனாத்மா நீ இல்லை, இந்த அனாத்மா நீ இல்லை. ஏன்னா ரெண்டு சேர்த்து புரிஞ்சு வச்சிருக்கோமே. இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நியாயித்தி நாயித்தி நாயித்தி நாயித்தி. மனம் நீ இல்லை, புத்தி நீ இல்லை, கண்ணு நீ இல்லை, காது நீ இல்லை. நாயித்தி நாயித்தி தான் டீச்சிங்கே தவிர பிரிச்சு காமிச்சிட்டா நம்மளுடைய ஞானத்தை கொண்டுட்டு போய் காமிக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. அது பூர்ண என்ன சொல்றது? சூரிய பிரகாச 1000 சூரியன்கள் ஒன்று சேர்ந்த பிரகாசத்தை உடைய ஞானத்தை விளக்கு. அந்த ஞானத்தில் போய் அந்த ஞானத்தை அறிவதற்கு என்னுடைய சொரூபமா இருக்கிற அந்த அறிவதற்கு எந்த ஒரு விளக்கும் தேவையில்லை. எந்த ஒரு சாஸ்திரமும் எந்த ஒரு இறைவனும் அங்கு விளக்குவதற்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சதுனாலதான் பிரச்சனை. பிரிச்சுட்டோம்னா அனாத்மாவை விருத்தி அனாத்மாவை ஆத்ம சைத்தன்யத்திலிருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா நியாயத்தின் பண்ண அங்க யாரு பிரகாசிக்கிறா? 100. அது ஒரு வேர்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்வாரு. 100 சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து நின்றது போல் என்னுடைய சொரூபத்தை அறிந்தது. அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா. அந்த சைத்திரத்தை சொல்லுவார் பாருங்க, அந்த திரிசங்கு அத அந்த ரிஷி சொல்லுவாரு. அதாவது அந்த அளவுக்கு அந்த பிரகாசத்தை விளக்குவதற்கு யாருமே தேவையில்லை. அது ஸ்வசித்தகா, தானாக விளங்கக்கூடியது. அதைத்தான் இங்க கொண்டு வராரு. அதான் இப்ப இங்க நாம சாந்தோக்கிய கேனோபனிஷத்துல அந்த ஸ்டைல்ல பார்த்தோம். இதுவே சாந்தோக்கிய உபனிஷத்துல எப்படி சொல்றாரு இறைவன்? அது அனாத்மா ஆத்மா. நீ எதை பிரிக்கிற? பத இந்த லாங்குவேஜ்ல சாந்தோக்கியத்து லாங்குவேஜ்ல பதம் பதார்த்தம்
விருத்தி. பதார்த்த அத்தனை எங்கதான் வருது உள்ள விருத்தியாத்தான் நீ அறிகிற. அந்த அத்தனை விருத்தி என்னது? அனாத்மா. சோ அத பிரி. எங்க போய் பண்றது? இமயமலைக்கு போலாமா? நடுக்கடல்ல போய் உட்காந்துக்கலாமா? தண்ணி மேல நடந்துகிட்டே பண்ணலாமா? ஆகாயத்துல பறந்துகிட்டே பண்ணலாமா? எங்கேயும் போக வேண்டாம். உனக்குள்ள போய் விசாரம் பண்ண. அவ்வளவுதான். விருத்தி எது, ஞானம் எது? விருத்தி ஞானம். அத விருத்தி தனியா ஞானம் தனியா பிரிச்சுக்கும் போது விருத்திங்கிறது என்னது? அனாத்மா. இதத்தான் அவர் சொல்றாரு. அனாத்மா ஆத்மா. ஆத்ம ஸ்வப்பிரகாச ஸ்வசித்தக. அப்போ பிரிச்சொன்னிய அந்த பிரம்ம விஷயம் நமக்கு புரிகிறது, விளங்குகிறது. அப்ப சப்தம், எந்த ஒரு சப்தமோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோ அதை விளக்குவதற்கு தேவையில்லை. நோ சப்தா இஸ் நீடட் டு எக்ஸ்பிளைன் தட் சூரியன். 1000 சூரியனை கொண்ட அந்த கான்சியஸ்னஸ் விளக்குவதற்கு நோ சப்தம் இஸ் நீடட். அதனாலதான் சப்தத்தினால என்ன சொல்லுது? எந்த ஒன்றை வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாதோ அதை எப்படியாவது சொல்லி கொடுக்கலான்னு குரு உட்கார்ந்துருக்க. வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்தை எப்படியாவது புரிஞ்சுக்கலான்னு சிஷ்யன் உட்கார்ந்துருக்க. ஆச்சரியம் ஆச்சரியம் பகவத்கீதையில். அதுவும் ஆச்சரியம், இதுவும் ஆச்சரியம். அந்த வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறான் பாருங்க, அது அதை விட ஆச்சரியம். இதுதான் காரணம். ஏன்னா சப்தத்தினால் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்தங்கிறது என்ன வேலை செய்து உங்களுக்குள்ள போய் அனாத்மாவை பிரிக்கிறது. அனாத்மா விருத்தியை பிரிச்சு காமிக்குது. அவ்வளவுதான் சப்தத்தினால பண்ண முடியுமே தவிர ஆத்மாவை சப்தத்தினால் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், அவசியம் இல்லை. இது என்ன சிஸ்டத்துல சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குது? இப்ப ஒரு பரிவாரம் வருது. ராஜா பரிவாரம் என்னங்க? ஒரு ராஜா, ஒரு இமேஜினேஷன் சொல்றேன். ஒரு ராஜா கூட ஒரு 15 பேர். இந்த காலத்துல மண்டபத்துல பாத்தீங்கன்னா, நான் இது ஒரு நாள் ஒரு மண்டபத்துல இந்த எக்ஸாம்பிள் எனக்கு அங்க ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு மண்டபத்துக்கு போயிருந்த கல்யாணத்துக்கு, நிச்சயம்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை பையன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரோ அது ஒரு மாதிரி குர்த்தி, அது ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தார். கோட்டு மாதிரி இல்லை, கீழே ஒரு நார்த் இந்தியன் ட்ரெஸ் மாதிரி ஒரு ஷால் போட்டு, நம்மளாட்ட லேடிஸ் மாதிரி ஷாலை போட்டு சுத்திட்டு, அந்த மாதிரி ஒரு 10-15 பசங்க சுத்திட்டு இருந்தாங்க. நாங்க போய் கேட்கிறோம், மாப்பிள்ளை பையன் யாரு அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, அது பாருங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல அந்த பையன், அந்த மாப்பிள்ளை பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. திரும்பி பார்த்தா ஒரு 10 போகுது. இதுல மாப்பிள்ளை பையன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணுவோம்? இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது அவங்க அத்தை பையன். ஒருத்தர் விளக்கும் போது எனக்கு, ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு இது ஞாபகம் வந்தது. இது அந்த பையன் மனப்பற, அது அத்தை பையன், இது மாமா பையன், இது தங்கச்சி பையன், இது அக்கா பையன். ஓ இதெல்லாம் எது இல்லையா? அப்புறம் மாப்பிள்ளை எங்க? கடைசியில் மாப்பிள்ளை ரூம்ல இருந்து கரெக்டா நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு தகுந்த மாதிரியே இது நாத்தி 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 நாயித்தி 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 ஒரு பசங்களா வேணா அங்கேயும் சுத்திட்டு இருக்கானுங்களா, நாயித்தி நாயித்தி. அப்ப எதுதாங்க அப்படின்னு நான் கேட்கும் போது கரெக்டா மாப்பிள்ளை ரூம்ல இருந்து வந்தார். ஃபுல்லா பேக்க அதே ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு. எந்த வித்தியாசம் இல்லை. அந்த பசங்களுக்கு இவருக்கு எந்த வித்தியாசம் இல்லை. ஆனா மாப்பிள்ளை வரும்போது அங்கிருந்து வராங்க பாருங்க. நான் எனக்கு அப்பதான் இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ அங்கிருந்து வராங்க பாருங்க, மாப்பிள்ளை ரூம்ல இருந்து பையன் வெளியில, அவர்தான் மாப்பிள்ளை பையன். அப்புறம் அவனுக்கு பின்னால் ஒரு பையன் வந்தா, அவன் நாயித்தி, அந்த பையன் தான். இதுதாங்க இந்த சிஸ்டத்தை சாஸ்திரம் யூஸ் பண்ணுது. என்னன்னு வருது? இப்ப ராஜா, இதுக்குதான் ஒரு சாஸ்திரத்தில் கொடுக்குற எக்ஸாம்பிள் நான் அங்க அப்ளை பண்ணேன்னு சொன்னேன். இப்ப ராஜா சாஸ்திரம் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னங்க, ஒரு ராஜா பரிவாரத்தோட வராரு. அவர் ரொம்ப நேர்மையானவர். ரொம்ப எல்லாரும் தன்னை போலவே, அதாவது தன்னை போல எல்லாரும் உடை உடுத்துன்னு நினைக்கிறல்ல. ஏன்னா அப்ப எல்லாத்துக்கும் 50 பவுன் மாட்டி விடணும் அப்படி நினைக்கல. அவரு மற்றவர்களை போலதான் நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை உள்ளவர். எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸும் போட மாட்டார். ராஜான்னு தன்னை காமிச்சு கூடாதுங்கிறதுல பர்பஸா இருப்பார். அந்த ட்ரெஸ்லயோ அந்த கம்பீரத்திலயோ இல்ல பின்னால ஸ்டெப்னி வச்சுக்கிறது எது இருக்காது, எல்லாம் நார்மலா அவர் நடந்துவார். அப்ப அவர் பரிவாரத்தோட இதை முடிச்சுட்டு போறார். டெரிட்டோரியல் விசிட்டை பார்த்துட்டு திரும்பி போறார். நடந்து ரோட்டு வழியே நடந்து போறார். குதிரையின் மேல கூட போக மாட்டேன்ட்டார். அப்போ மாடத்து மேல இருக்கிறவங்க நின்று பெண்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என் ராஜா போறாரு அப்படின்னு எட்டி பார்த்தா எது ராஜா, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருந்தா ராமலு ராஜான்னு காமிக்கலாம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்களாம், ஒரு இந்த கொடை வச்சிருக்கான் பாரு அவன் ராஜா இல்ல. ஏன்னா ராஜா ஃபர்ஸ்ட் கொடை பிடிச்சிட்டு மேல ஒருத்தன் அவர், ஆமா கொடை, இப்படி ஒருத்தரா சொல்லி நாயித்தி கொடை பிடிச்சிருக்குவேன், இந்த ட்ரெஸ் போட்டிருக்குவேன், அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறவன், கையில் இதை வச்சிருக்கிறவன், அதை பண்ணிட்டு போறவன், இதை பண்ணிட்டு, எல்லாரும் ராஜா இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் நேத்தி நேத்தி நேத்தின்னு விளக்கி விசிஷ்டம்
ஆத்மா. விசிஷ்டம்னா ஆத்மா. எதை நம்ம நெகேட் பண்றோம்னா அதான் விசேஷனம். எல்லாத்தையும் விசேஷணத்தை அட்ஜெக்டிவ் அர்த்தம். எல்லா அட்ஜெக்டிவ் கழட்டி விட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் அட்ஜெக்டிவ் எல்லாம் கழட்டி விட்டதுக்கு அப்புறம் விசேஷணத்தை எல்லாம் கழட்டி விட்டுட்டோம்னா எது புரியும்? விசிஷ்டம். விசிஷ்டம்னா எதை நாம நவுன் எந்த பொருளை நாம பார்க்கணுமோ அது நமக்கு விளங்குகிறது. அதுதான் என்ன சொல்றது இந்த சிஸ்டத்துலதான் இப்ப நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது 15 படிகள். இதை போய் ரீச் பண்றதுக்கு நம்ம 3 ஸ்டெப்ஸ் பார்த்திருக்கோம், 5 ஸ்டெப்ஸ் பார்த்திருக்கோம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் 15 படிகள். இந்த 15 படிகள்ல கிட்டத்தட்ட தைத்திரிய உபனிஷத்துல இதே தான் பஞ்சகோஷ பிரக்ரியா மெத்தட் எப்படியோ அதே மாதிரிதான் 15 படிகளை கடக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம தைத்திரியத்துல அதே கருத்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். பஞ்சகோஷ பிரக்ரியா எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் உடல அன்னமய கோஷத்திலிருந்து நம்ம எங்க போவோம்? முதல்ல அன்னமய கோஷம் நான் எடுத்துட்டு இருக்கிறவங்கிட்ட அன்னமய கோஷத்திலிருந்து அதை விட க்ளோசர் டு ஆத்மா அதை வியாபித்திருப்பது, இந்த மாதிரி 3 கருத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இதை விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற பிராணம், இப்ப இந்த உடலை கட்டுக்குள் வச்சிருப்பது பிராணன். அதனால அன்னமயம் நான் அல்ல, நான் பிராணமயன் போய் அடுத்த ஸ்டெப்ல நிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஏத்துக்கணும்? நான் பிராணன். அதே மெத்தட் தான் இங்க. சோ அதனாலதான் ரீகலெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம்? இந்த அன்னமயத்தை நான் எடுத்துட்டு இருக்கவன அன்னமயத்தை விட க்ளோசர் டு ஆத்மா, அன்னமயத்தை வியாபி, அன்னமயத்தை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு? பிராணன். அப்ப அன்னமயத்தை விட பிராணன் உயர்ந்ததுதானே? ஆமா. அப்ப நீ பிராணமயன் வச்சுக்கோ. அடுத்தன ஆத்மாக்கெல்லாம் போக கூடாது. அப்ப என்ன விட்டுருவான்? அன்னமயம் நான் அல்லன்னு விட வச்சு எதை போய் பிடிச்சுக்கிறதே? பிராணனை நான் என்று எடுத்துக்கொள்ளுதல். அப்புறம் பிராணன் நான் வச்சிருக்கான அவனை கூப்பிட்டு அத பிராணனை விட க்ளோசர் டு ஆத்மா, பிராணனை தன் கட்டுக்குள் வைத்திருப்பது, பிராணனை சர்வமாக வியாபித்திருப்பது யாரு? மனம். அப்போ பிராணன் நான் அல்ல, மனம்தான் நான் அப்படின்னு பிடிக்க வைக்கிறது. திஸ் இஸ் த டெக்னிக் யூஸ்ட் தேர் இன் பஞ்ச கோஷ பிரக்ரியா. இதே மெத்தட் தான் 15 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து அதை விட்டுட்டு அடுத்தது போகணும், அதை விட்டுட்டு அடுத்தது போகணும், அதை விட்டுட்டு அடுத்தது போகணும். எங்க 5 ஸ்டெப்பே மண்டையை குறைஞ்சதே. 15 ஸ்டெப் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதை விட இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு கோஷங்கள் நீங்க நினைக்கிறீங்க 15 5ன்னு 100 கோஷத்துக்கு மேல நம்ம வச்சிருக்கோம். அது நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணி பாருங்க. 100 கோஷம் நான் சொல்றது கம்மி. அத்தனை கோஷத்தை நம்ம மாட்டி வச்சிருக்கிறோம். இது நானு, அது நானு, இது நானு. சோ சாஸ்திர பாவ பொறுக்கி போட்டு ஒரு 5 பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 15 ஸ்டெப்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மந்திரத்தோட மீனிங் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு? நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறது அத்தனையும் என்ன? வெறும் சப்தம். அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த சப்தத்தை நீ பிரம்மனா உபாசனை பண்ணு. உனக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறது வெறும் சப்தம். அங்கிருந்தா டீச்சிங் கூட்டிட்டு போக முடியும். நான் எடுத்தோன்னே 15 ஸ்டெப் சொன்னா உனக்கு புரிய போறது இல்ல. நீ உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? என்னென்ன தெரியும் வச்சிருக்கியா? அதெல்லாமே சப்தம். எல்லாத்தையும் ஒரே வேர்ட்ல போட்டல. ஏன்னா நீ கத்து வச்சிருக்கிறது ஒரு லாங் லிஸ்ட். இது ஒன்னொன்னா போய் நாம என்ன பண்ண முடியாது. உனைய சொல். சோ எல்லாமே என்னதான்? சப்தம். அப்ப அந்த சப்தம்ங்கிற வேர்டு எடுத்து சப்தம் பிரம்மனாக உபாசனை பண்ணு. நீ எங்க நிக்கிறியோ அங்கேயே நில்லு, உபாசனை பண்ணு. ஆனா உபாசனை பண்ணும்போது சக்காமமா பண்ணாத. சக்காமமா பண்ண பலன் வரும். சக்காமமா பண்ணாம நிஷ்காமமா பண்ணினா எப்படி உபாசனை பண்ணணும்? மெடிடேஷன் சப்தம் பிரம்ம அப்படின்னு உடனே அது உண்மை இல்லைங்க, உபாசனைக்காக. ஏன்னா அவனை கூட்டிட்டு போகணும். நாரதர் அவரை கூட்டிட்டு போகணும், ஒரு சனத்குமார். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லிக்கிறார்? உனக்கு என்ன தெரியுமோ, சப்தம் தானே தெரிஞ்சிருக்கு, அந்த சப்தத்தை பிரம்மனாக உபாசனை பண்ணு. சக்காமமா பண்ணாம நிஷ்காமமா நீ பண்ணினா, சக்காம தெரியும் உங்களுக்கு, நிஷ்காமமா பண்ணினீங்கன்னா அந்த உபாசனையுடைய நிஷ்காம பலன் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்? 14th ஸ்டெப். 14th ஸ்டெப் மறுபடியும் உபாசனை பண்றது. அதை நீ மறுபடியும் நிஷ்காமமா பண்ணினா அது உனக்கு என்ன சக்தி கொடுக்கும்? உன்னை 13 ஸ்டெப்ஸுக்கு கூட்டிட்டு போற சக்தி நீ நிஷ்காமமா பண்ணும் போது கிடைக்கும். இதுதாங்க சீக்ரெட். அப்படியே வரிசையா இனிமேல் இதேதான் வரப்போகுது. 15லயும் ஒன்னொன்னி விட்டு 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 போறது. இப்ப நாம இந்த மீனிங் பார்க்கலாம். சக யக நாம பிரம்ம இதி உபாஸ்தே சனத்குமார உவாச்ச.
சாரி, நான் 4வது மந்திரமா? எஸ் எஸ், சகயக நாம எஸ், 5வது மந்திரம். சக யக நாம பிரம்ம இது உபாஸ்தே. சனத்குமார சொல்றாரு, உவாச்சன் போட்டுக்க. எனக்கு அப்படியே பிரிச்சு வரும், அங்க யாரு உவாச்சங்கிறது வராது இந்த உபனிஷத்துல. சோ நாமளே தான் போட்டுக்கணும். சனத்குமார உவாச்ச, குமாரக உவாச்ச. என்னன்னு சொல்றாரு? நாம பிரம்ம இது உபாஸ்தே. சக யா அவன், யகன எவன், யாரு நாமத்தை பிரம்மம் இது உபாஸ்தே, நாமத்தை சப்தத்தை பிரம்மனாக உபாசிக்கிறானோ. யாவன்னு நாம்னோ கதம். அப்படி உபாசனை பண்ணும்போது என்ன நடக்குது? நாமம் என்பது எதுவரை செல்லுமோ, யாவத்து தான் யாவன்னு இருக்குது, யாவத்து அந்த எதுவரை அந்த நாமம் செல்லுமோ அந்த அளவுக்கு அவனால் வியாபகம் செய்ய முடியும். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? இப்ப அரசன் ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 10 ஊர் அவனோட கண்ட்ரோல் இருக்கு. அது ஃபுல்லா அவன் வியாபகம். ஏன்னா அவன் ஐஸ்வர்யம், அந்த 10 ஊருக்கும் அவன் ஐஸ்வர்யம். என்ன சொன்னானா வியாபகம்னு அர்த்தம். அவனுடைய ஆணை, ஆர்டர், வியாபகம் ஃபார் 10 கிராமாஸ். இப்ப அவன் சண்டை போடுறான், போய் இன்னொரு நாட்டை கேப்சர் பண்ணிட்டானா அந்த அரசனுக்கு இன்னொரு 10 ஊர். ஏன்னா இப்பெல்லாம் தமிழ்நாடு அப்படிதான் இருந்தது, ஒரு 10 ஊர்னு ஒரு அரசன். ஸோ அவன் அந்த அரசன் அவன் ஒரு வியாபகம் ஃபார் ஒரு 10 கிராமாஸ். இப்ப இந்த அரசன் ஏ, அவன் பி. ஏ போய் பிய சண்டை போட்டு ஜெயிச்சிட்டானா இந்த ஏ அரசனுக்கு முதல்ல 10 ஊருக்கு மட்டும்தான் வியாபகம் இருந்தான். அவனுக்கு அப்படி இப்ப என்ன ஆகுது? அந்த தோத்துட்டானா அந்த அடுத்த 10 ஊர் அவனுடைய கண்ட்ரோலுக்கு வரும். அப்ப ஈஸ் வியாபகம்னு அர்த்தம். அவனுடைய ஆணை எதுவரை அவனா போய் இங்க வியாபகம் பண்ண முடியாது. நம்மளால இந்த சேரு இந்த இடம் இவ்வளவுதான் வியாபகம், நம்ம உடம்பு. ஆணை எங்க வியாபகம் பண்ண? இந்த 10 ஊருக்கு மட்டும் அவனுடைய ஐஸ்வர்யம் இருந்தது. அந்த வியாபகம், அவனுடைய வியாபகத்துவம் எக்ஸ்டெண்டட் அப் டு அனதர் 10 கிராமாஸ். அப்ப என்ன ஆகுது? அவனுடைய வியாபகம் அதிகமாகுதா இல்லையா? அதை போல நீ நாமத்தை பிரம்மம் நீ உபாசனை பண்ணினா உனக்கு என்ன சக்தி கிடைக்குது? அந்த நாமம் எதுவரை செல்லுமோ அதுவரை உனக்கு வியாபகம் கிடைக்கும். எதுவரை செல்லுமோ அதுவரைக்கும் உனக்கு வியாபகம் கிடைக்கும். தத்ராஸ்ய யதா காமச்சாரக, தத்ராசிய அதுவரைக்கும் உன்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொள்ளலாம். காமம்னா விருப்பம். அதுவரைக்கும் உன்னுடைய காமத்தை, ஆசையை நீ நீ விருப்பப்படி நடக்கும். எப்படி அரசன் நினைக்கிற மாதிரி அந்த 10 கிராமத்திலேயே நடக்குமோ பி கிராமத்துல, அதை போல உனக்கு அந்த நாமம் எதுவரை செல்லுமோ அதுவரை உன்னுடைய விருப்பப்படி, ஆசைப்படி, உன்னுடைய எண்ணப்படி உன்னுடைய போகத்தை நீ அனுபவிக்கலாம். அரசன் என்ன பண்றான்? 7 மட்டும்தானே போகம், பி ஆச்சு அவனுக்கு. அதை போல உன்னுடைய வியாபகம் அந்த நாமம் போற வரைக்கும் நீ உன்னுடைய விருப்பப்படி நடக்கும். உன்னுடைய போகம் விரியும், உன்னுடைய ஏரியா போகம் விரியும். முதல்ல இந்த சரீரத்தை நீ போகியா இருந்த, நீ இந்த உபாசனை பண்ணும்போது பிரயோஜனமாக உபாசனா என்ன? எது நாமம் பிரம்மம் நீ இது உபாசனை பண்ணினா யூ கெட் த வியாபக சக்தி ஆஃப் நாமம் எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் பவதி காமச்சாரக பவதி, உன்னுடைய விருப்பம் அது வரைக்கும் நடைபெறும். யோ நாம பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி, இதுதான் மீனிங். யக நாம, யான் பிரம்ம நாமத்தை பிரம்மன் என்று உபாசிக்கிறானோ, அஸ்தி இருக்கிறானோ. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் வரணும். ஆக்சுவலா
யாரு யக நாம பிரம்ம இதி உபாஸ்தே அஸ்தி, யார் பிரம்ம நாமத்தை பிரம்மனாக உபாசனை பண்றாங்களோ அவங்க யாவன்னு நாம் நோகதம் எதுவரை நாமம் செல்லுமோ ததாசியா அதுவரை யதா காமச்சாரக பவத்தி, அவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்ளலாம், போகத்தை அவன் அனுபவிக்கலாம், விருப்பப்படி நடக்கும். அவன் என்ன விரும்புறானோ அது அதுவரைக்கும் நடக்கும். அப்படின்னு சொல்றார். என்னோட விளக்கம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த மீனிங் என்ன? பகவோ நாம் நோ பூயக. உடனே நாரதர் கேட்கிறார். இப்ப இந்த இடம் நாரத உவாச்சன் போட்டுக்கணும். இவர் சொல்லி முடிச்சிட்டார். நீ நாமத்தை பிரம்மனா உபாசனை பண்ணு, அப்போ உனக்கு அந்த நாமம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கோ அது வரைக்கும் உனக்கு வியாபகத்தன்மை கிடைக்கும். உடனே இவர் கேட்கிறாரு, பகவோ பகவானே நாம் நோ பூயக, நாமத்தை விட என்ன சொல்லுது பூயகா, பூயங்கிறோட நம்ம தனியே விசாரம் பண்ணணும். பெரியது, ஏன்னா பெரியதுன்னா ஒரு கம்பேரிட்டிவ், புத்தியில பெருசா, அறிவுல பெருசா, சைஸ்ல உடம்புல பெருசா, எதுல பெருசுன்னு தெரியுங்களா அது நம்ம பார்க்கலாம். பூயகா, அதை விட பெரியது ஏதாவது இருக்கிறதா? பகவக நாம்னோ பூயக இதி, இதை நாமத்தை விட பெரியது ஏதாவது இருக்கிறதா? உடனே அவர் சொல்றாரு, இருக்குதான்னு கேட்டா அவர் இருக்குங்கிறார். அடுத்து பாருங்க, நாம் நக பூயக அஸ்தி. இது யாரு சொல்றது? சனத்குமார் சொல்றாரு. நாம் நக பூயக அஸ்தி, நாமத்தை விட மேலானது இருக்கிறது இதி. அவர் முடிச்சிட்டார். இது யார் சொல்றா? சனத்குமார் உவாச்ச. ஃபர்ஸ்ட் சனத்குமார் உவாச்ச, அப்புறம் இவர் கேட்கிறாரு, நாரதர் கேட்கிறாரு ஏதாவது பெருசு இருக்குதா, நாமத்தை விட பெருசு இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு மாதிரி இவர் என்ன சொல்றாரு? சனத்குமார் பதில் என்ன சொல்றாரு? இருக்குதோன்னு நிறுத்திக்கிறார். ஒரே வேர்டு, இருக்குதா? இருக்குது. நாமத்தை விட பெரிதானது ஏதாவது இருக்குதா? இருக்குது. பூயக அஸ்தி, நாம்னக பூயக அஸ்தி. இது சனத்குமார் உவாச்ச. உடனே திருப்பி நாரதர் பேசுறாரு, தன்மே பகவான் பிரவீதி இது, எனக்கு அதை சொல்லி கொடுங்க, உபதேசம் செய்யுங்கள். அது யார் சொல்ற? திருப்பி நாரதர். சோ இதெல்லாம் பிரிச்சு போட்டா தான் மந்திரம் புரியும். இல்லைன்னா கடன் போனா யார் என்ன சொல்றாரு புரியாது. அப்ப கடைசி யார் சொல்றா, யார் என்ன சொல்லி கொடுங்க கேட்கறதாரு? ஸ்டூடெண்ட் தான் கேட்டான். சோ நாரத உவாச்ச என்னன்னு, பகவான் நாம் தன்மை எனக்கு, தத்து மே, அதான் தன்மை தத்து அதை மே எனக்கு, பகவான் இறைவனாகிய குருவே என்ன பண்ணுங்க, பிரவீதி இதி, எனக்கு பிரவீமி, எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். இப்ப நான் சொன்ன பூயக அப்படின்னா என்ன? நாமவிச்சா ஃபர்ஸ்ட் பூயகனா வேர்டு, பெரியது அப்படின்னா இதை விட பெரியதுன்னா எதுல பெரியதுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு சங்கராச்சாரிய பாஷை எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பூயக, இதுக்கு காரணம் இருக்கிறதா? இப்ப நாம நாமம் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு காரணம் ஒண்ணு இருந்த கண்டிப்பா இது என்ன ஆயிரு காரியமா, அதுதான் பெரியது. சோ இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கிறதான்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல எது வருது நம்ம கண்டுபிடிக்கணும். இனிமேல் பூயங்கிற வேர்டு இந்த 5 இடத்துல அப்ளை ஆகும். அதுல இந்த இடத்துல நாரதர் பூயகங்கிற மீனிங்ல எதுல கேட்கிறாரு, அப்பதான் சனத்குமார் அந்த அர்த்தத்துல பதில் சொல்றாங்கிறது சூக்ஷ்மமா புரிஞ்சு கொள்ள முடியும். சோ பூயங்கிற வேர்டு எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒன்று சொல்றீங்க, சாரி பெரியதா, சாரி விட பெரியது எது? நூல். நூலை விட பெரியது எது? காட்டன். காட்டனை விட பெரியது எது? அந்த அர்த்தத்தில் பெரியதுங்கிற விட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரிலேட்டிவா தான் நம்ம பெரியது யூஸ் பண்றோம். அப்படிங்கிற கரெக்டான மீனிங்லாம் கிடையாது. இப்போ எது பெரியது? நூலை விட எது பெரியது? காட்டன். அந்த மாதிரி காரணம் இருக்கிறதாங்கிற அர்த்தத்திலையும் இதை வேர்டு யூஸ் பண்ணலாம். மேலானதாக இருக்கிறதா? அடுத்தது அதீத வியாபி, வியாபகத்துவம் அதிகமாக இருக்குது. இப்ப நம்ம சொன்னோம் அன்னமய கோஷத்தை விட
பிராணமய கோஷம் அதீத்தம். ஏன்? அது சர்வ எதை ஃபுல்லா பாடியை ஃபுல்லா அது என்ன பண்ணிருக்குது? வியாபகம் பண்ணிருக்கு. சோ அதீத்த வியாபினால அது பூயகவா. பூயகனா பெருசு. ரெண்டாவது அதீத வியாபி, வியாபகத்தன்மை அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா ஆகாசத்தினுடைய வியாபகம் எதுக்கு இல்ல? பூமிக்கு இருக்காது. ஏன்னா ஸ்தூலமா இருக்க வரைக்கும் வியாபகம் கம்மியா இருக்கும். சூக்ஷ்மம் ஆக ஆக அதனுடைய வியாபகம் என்ன ஆகும்? அதிகமாகும். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன சொல்லலாம்? ஒன்னை விட ஒண்ணு ஸ்தூலமா இருக்கிறத விட சூக்ஷ்மம் என்னது? பெரியது. சூக்ஷ்மத்தை விட அதிசூக்ஷ்மம் அதை விட பெரியது. சோ அதுலயும் என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? நாம பூயகங்கிற வேர்டு சான்ஸ்கிரிட்ல யூஸ் ஆகும். மூணாவது சத்தியம் மித்யா. இதுதான் நான் சொன்ன சாரி. இது காரண காரியத்திலே எடுத்துக்கலாம். சத்தியம் மித்யா. இப்ப பானை மண்ணு எது பெரியது? மண்ணு தான் பெரியது. ஏன்? அதுதான் இதுக்கு இருப்பை கொடுக்குது. சோ இருப்பை கொடுப்பது அது காரணத்திலே இது அடங்கிரும். ஆனா பிரிச்சு நம்ம பார்க்கிறோம். ஒன்னு சத்தியமாக, அதை விட இது உண்மை, இதை விட அது உண்மைத்தன்மை அதிகம். இப்ப கனவு உலகம் வருது, அதை விட நாம பார்க்கிற ஜாகிரத அவஸ்தைக்கு என்ன இருக்குது? உண்மைத்தன்மை அதிகம் இல்லைங்களா? கனவு உலகத்துல வர்றதை விட ஜாகிரத அவஸ்தையில் வர்றதுக்கு உண்மைத்தன்மை அதிகம். ஆனா உண்மையில அதுக்கு உண்மைத்தன்மை இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது அல்டிமேட். ஜென்ரலா பாத்தீங்கன்னா எது உண்மைத்தன்மை அதிகம்? கனவா நிஜமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கனவுவா எங்க உண்மை? உலகம் இந்த நான் பார்த்துட்டு இருக்கிறதா உண்மை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஏய் நீ பாக்குற இந்த உலகம் என்னது? இன்னொரு கனவுங்க போகுது, அது வேற விஷயம். ஜென்ரலா சொன்ன என்ன சொல்லுவோம்? அதை விட இது உண்மைத்தன்மை அதிகம். பிராதிபாசிக்கத்தை விட ஜாகிரத அவஸ்தையில் நம்ம பார்க்கறது உண்மைத்தன்மை அதிகம். வியாபகாரிக்கம் அதிகம். பிராதிபாசிக்கத்தை விட வியாபகாரிக்கம் சத்து அதிக உண்மைத்தன்மை உடையது. வியாபகாரிக்க சத்தை விட பாரமார்த்திக சக்திக்கு அதிக உண்மைத்தன்மை வாய்ந்தது. புரிஞ்சுதுங்களா? பிராதிபாசிக்கம் கனவு, வியாபகாரிக்கம் ஜாகிரத அவஸ்தையில் நம்ம பார்க்கிற உலகம். சோ பிராதிபாசிக்கத்தை விட வியாபகாரிக்கத்தை விட எது பாரமார்த்திகம். அப்போ அந்த மாதிரியே என்ன சொல்லுவோம் நம்ம? கனவு உலகத்தை விட இது பெரியது. இது வியாபகாரிக்கத்தை விட பாரமார்த்திகம் பெரிய. அங்கேயும் என்ன யூஸ் பண்ணுவோம்? பூயகா. சோ ஒரு வேர்டு எந்த இடத்துல எந்த வேர்டு, இந்த 5 மீனிங் நான் கொடுக்கறதுல எந்த இடத்துல இறைவன் எந்த மீனிங்ல சொல்றாருங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் போன்றவர்கள் இல்லைன்னா நாம்பெல்லாம் எட்டி புரிந்து கொள்ள முடியவே முடியாது. நம்ம லெவலுக்கு தான் அது எட்டும். பூயகனா குண்டு பெருசு, பெருசுனா உடனே சைஸ் எல்லாம் பாக்குறோம். இதுல அதிசூக்ஷமான எக்ஸ்பிளனேஷன் given to us by சங்கராச்சாரியார். அடுத்தது உத்கிருஷ்டவத்து, மேலானது. அதை ஒன்றை விட ஒன்று உத்கிருஷ்டம், மேலானது. இப்ப தேவதைகளுடைய குலையும் அவங்களும் ஜீவாத்மான்னு சொல்றோம், மனிதர்களும் ஜீவாத்மா தான். ஆனா மனிதர்களுடைய தேவர்கள் உத்கிருஷ்டம். 2 பேரும் ஜீவர்கள் தான். தேவதைகளும் ஜீவர்கள் தான், மனிதரா பிறக்கணும் ஜீவர்கள் தான். செடி என்னது? இப்ப செடி விலங்குகளை விட உத்கிருஷ்ட யாரு? மனிதன். பூயகா மனிதனை விட பூயகா தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூயங்கிற விட அப்படி யூஸ் ஆகும். செடிகளை விட விலங்குகள் பூயகா, விலங்குகளை விட மனிதன் பூயகா, மனிதனை விட எல்லாமே யாரு? என்னதான் ஜீவாத்மா தான். அதுக்குள்ள என்ன ஆகுது? உத்கிருஷ்டம். பிகாஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். Plants cannot move, animals can move. ஏதோ somewhere somehow they are greater than plants. அனிமல்ஸ் விட நாம பூயக, நம்மளை விட என்னது? தேவர்கள். ஏன் நம்மளையே ஆளுகிற சக்தி யாரு கொடுத்திருக்காங்க? தேவர்களுக்கு இருக்கு. ஆனா எல்லாரும் என்னதுதான்? ஜீவாத்மா. அப்ப பூயகங்கிற வேர்டு இப்படி யூஸ் பண்ணலாம். உத்கிருஷ்டவத்துன்னு பேரு. அடுத்தது பிரம்மணக சாமீபியம். பிரம்மத்துக்கு அருகில் இருப்பதால் அது பூயக. சாமீபியம்னா அருகில். இப்ப நீங்க பஞ்சகோஷ பிரக்ரியா பார்க்கலாம். அன்னமய ஆத்மாவுக்கு அன்னமய கோஷத்தை விட பிராணமய கோஷம் சமீபம், பிராணமயத்தை விட மனோமய கோஷம் சமீபம், மனோமய கோஷத்தை விட விஞ்ஞானமய கோஷம் ஆத்மாவுக்கு சமீபியம் அருகில் இருக்கும்.
அந்த விஞ்ஞானமய கோஷத்தை விட ஆனந்தமய கோஷம் வெரி க்ளோஸ் டு ஆத்மா. அப்போ இங்க என்ன சொல்லலாம், அன்னமய கோஷத்தை விட பூயக பிராணமய கோஷம், பிராணமயத்தை விட மனோமயம் பூயக, மனோமயத்தை விட ஆனந்தமயம் விஞ்ஞானமயம் பூயக, விஞ்ஞானமயத்தை விட ஆனந்தமயம் பூயக, அப்படியும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பூயகங்கிற வேர்டு இது வந்துங்க த்ரூ அவுட் சான்ஸ், அதாவது சாஸ்திரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து பேசிக் நாலேஜ். பூயகனா இப்படி 5 விதத்துல அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இறைவன் யூஸ் பண்ணுவார். அத எந்த அர்த்தத்துல இப்ப இங்க சொல்றாரு, பூயக வேர்டு இங்க எந்த அர்த்தத்துல யூஸ் பண்றாரு, காரணம்ங்கிற அர்த்தத்துல இப்ப யூஸ் பண்றாரு அவரு பூயக. இதை விட பூயக இருக்குதான்னு கேட்கறது நாரதர் எந்த மீனிங்ல கேட்கிறாரு, காரணம். ஏன்னா நாமந்தான் பிரம்மம்ட்டீங்க, அப்ப நாமத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா, பூயக இருக்கா, நாமத்துக்கு பூயக காரணத்வாத். உத்கிருஷ்டம்ல யூஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா? we cannot use உத்கிருஷ்ட here, we cannot use anything, only இவர் என்ன அர்த்தத்துல கேட்கிறாரு, அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கா, அப்ப மேலானது இருக்காங்கிற காரணம். சப்தத்துக்கு காரணம், சப்தம் காரியமாகவும் அது ஒரு காரணமாக ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இருக்குதுன்னாரு. என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரு காரணம். இவர் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காரு, இருக்குது, காரணம் இருக்குதான்னு கேட்கிறாரு, காரணம் இருக்குன்னு சொல்றாரு. இதத்தான் அங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்குது, பூயகா. இந்த இடத்துலதான் நம்மளுடைய என்ன சொல்றது, இறைவனுடைய அனுகிரகம், ஆச்சாருடைய அனுகிரகம் இல்லாமல் சாஸ்திரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவே. ஏன்னா இதுதான் மெயின். அவர் என்ன கேட்கிறாரு, பூயகக்கு இவர் இருக்குதுன்னு சொல்றாருன்னா அப்ப நம்ம மண்டை எங்க போய் நிக்கணும், இதற்கு காரணம் என்ன, நம்ம போய் நிப்போம். இல்லைன்னா பெருசு பெருசுன்னு வேகா இருக்கு பாருங்க. என்ன பெருசு, எதுல பெருசு, எப்படி பெருசு, எதுக்கு பெருசு, யாரு பெருசு, எப்படி எப்படி புரிஞ்சுக்க, ரிலேட்டிவ் அது வேர்டு. இட் இஸ் நாட் ஒரு கரெக்டா போய் இடத்துல நிக்காது. இட் இஸ் ரிலேட்டிவ் வேர்டு. பெரியது சிறியது இதெல்லாம் என்னது, ரிலேட்டிவ்லி we can understand. சிறியதுன்னு சொன்னா எதை விட சிறியது நம்ம கேட்போம். அடுத்த வார்த்தை பெருசுங்க, அது ரொம்ப பெருசுனா எதை விட பெருசு, எறும்பை விட கொசு பெருசுங்க. சரி, எறும்பை விட கரப்பாம்பூச்சி பெருசு, அப்படித்தான் சொல்ல முடியும். கரப்பாம்பூச்சி விட பூனை பெருசு. பெருசுங்கிற வேர்டு நீங்க எங்க வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறது, அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா காரணம். இப்ப என்ன கேட்கிறாரு அவரு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, சனத்குமாரர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு ஒரு 4-5 வார்த்தைக்குள்ள இவ்வளவு லோடட் மீனிங் உள்ள இருக்கு. அந்த இடத்துல சாஸ்திரத்தை பாத்தீங்கன்னா 2 லைன் படிச்சு நான் போயிட்டே இருப்போம். ஆனா இவ்வளவு லோடடா புரிஞ்சாதான் இப்ப என்ன சொல்லிட்டாரு, காரணம் இருக்கான்னு அவர் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, காரணம் இருக்கு. அப்ப என்ன சொல்லி அவனை அடுத்தது இவரே, அந்த காரணத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. கேட்டுதானே ஆகணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அடுத்த வார்த்தை நம்ம ஸ்டூடெண்ட் வாயிலிருந்து என்ன வரும், ஏங்க அப்ப எதுங்க காரணம் இதற்கு. அதுதான் இப்ப நம்ம பார்த்த மந்திரத்தினுடைய இது. அடுத்த இதோட நம்ம என்ன பண்றோம், இந்த அத்தியாயம் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிவடைகிறது. அடுத்தது மந்திரத்தை படிச்சுட்டு நான் விளக்கங்கள் பார்க்கலாம். 2வது வாக்கு பிரம்ம வித்யான்னு சொல்லுவோம். இப்ப என்ன புரிஞ்சு போச்சு உங்களுக்கு, நாமத்துக்கு காரணம் என்னது, வாக். ஏன் அடுத்த வேர்டு, அந்த அடுத்த அத்தியாயம் என்ன வருது, வாக் பிரம்ம வித்யைன்னு பேர். 2வது சாப்டர் பேரு. ஃபர்ஸ்ட் மந்திரம் படிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மந்திரம், ஆனா சைஸ பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ரொம்ப ஈஸியானது. வாக்வாவனாம்னோ பூயசி வாக்வா ரிக்வேதம் விக்ஞாபயத்தி யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் சதுர்த்தம் இதிஹாஸ புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் பிரத்யங் பித்ரியம் ராசிம் தெய்வம் நிதிம் வாக்கோ வாக்கியமே காயனம் தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் சத்ர வித்யாம் சத்பதேவ ஜல வித்யாம் திவம் ச பிருத்திவீம் ச வாயும் சாகாசம் சாபஸ்ச தேஜஸ்ச தேவாகும்ச மனுஷ்யாம் ச பசுகும்ச வயாகும்சி ச திருண வனஸ்பதீன் ஸ்வாபதானி ஆகீட பதங்க
பிபீலிகம் தர்மம் ச அதர்மம் ச சத்யம் ச அன்ருதம் ச சாது ச அசாது ச ஹிருதயக்னம் ச அஹிருதயக்னம் ச யத்வை வாங் நாபவிஷ்யன்ன தர்மோ ந அதர்மோ வியஞாபயிஷ்யன்ன சத்யம் ந அன்ருதம் ந சாது ந அசாது ந ஹிருதயக்னோ வாகே வைதத் சர்வம் விக்னாபயதி வாச்சம் உபாஸ்வேதி. இப்ப என்ன சொல்லிட்டாரு அவர்? இருக்குன்னு சொல்லிட்டாரா? அதோட தான் நின்னோம். அதைக்கு காரணம் இருக்கா? பூயக எஸ் இருக்கு. இப்ப இதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். மீனிங் நான் சொல்றேன், எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு வாக்வாவ நாம்னக. வாக்குன்னு இந்த இடத்துல இந்திரியம்னு எடுத்துக்கணும். வாகிந்திரியம். நாம்னக பூயசி. முடிச்சிச்சு, அவ்வளவுதான் பதில் சொல்லிட்டார். வாக்கை விட வாக்வாவ, வாக்கு நிச்சயமாக சப்தத்தை விட மேலானது. காரணம், இப்ப சப்தம் வரணும்னு வச்சுக்கோங்க, எதை நீங்க யூஸ் பண்ணி ஆகணும்? வாக்கிந்திரியத்தை யூஸ் பண்ணா தானே சப்தம் வரும். புரிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். ஒரு சப்தம் வரணும்னா அங்க என்ன இருக்கணும்? வாக் இந்திரியம் இருக்கணும். விலங்குகள்னால ஏன் வாய் இருக்குது? அதுக்கு ஏன் நம்மளாட்ட பேச முடியல? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள அங்க இல்ல. அதனால பேச முடியல. வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, எல்லாமே தாங்க இருக்கு. ஆனா அங்க என்ன இல்ல? பேசக்கூடிய வாக் இந்திரியம் அங்க. they can produce sound that is different from walk. using a language is the walk. அப்படி புரிஞ்சுக்கணும். சும்மா ஆவுன்னு அதுதான் கத்திட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன வாக்கு? அதான் என்ன? அது வெறும் சப்தம் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். they cannot speak like us using a language. அந்த ஸ்கில் தான் என்னது? கண்டிப்பா எதை விட அதிகம். என்ன ஆப்பிள் சொல்றது நாயினால் சொல்ல முடியுமா? பட் they can produce sound, but they cannot utter the word apple. அதை புரிஞ்சுக்கணும். அதுதாங்க சத்தம் போடுது. அப்படி புரிஞ்சுக்கூடாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு இல்ல. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல? ஒரு லாங்குவேஜ புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கூட சில அனிமலுக்கு இருக்குங்கிறாங்க. நம்ம பேசினா புரிஞ்சுக்குது, பட் they cannot speak. இப்ப நாயே நீங்க வீட்டுல பெட் அனிமல வானா வரும். they can understand. போனா போகும், உட்கார்னா உட்கார். they train பண்றாங்க இல்லைங்களா? டாக் ட்ரைனர்ஸ் என்னென்ன ட்ரெயின் பண்றாங்க டாக். அது எங்க வீதியில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு யாராவது பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒரு 10 நாய் வச்சிருக்காரு. 1 2 இல்லை, 7 8 10 நாய் வச்சிருக்கார். 2 வீடு தள்ளி. அவரை யாராவது நம்ம பாய்ச்சிக்கிட்டோம், அடாவடியான கேரக்டர், ஏதாவது நீங்க பாய்ச்சிட்டீங்கன்னா அவர் கண்ணை அப்படி காமிச்சாருன்னா போதும், அப்படி வருஷம் முச்சுன்னு துரத்தும். நீங்க அந்த வீதியில நடந்து போனாலும் துரத்தும், கார்ல போனாலும் துரத்தும், பைக்ல போனாலும், ஹெலிகாப்டர்ல போனா கூட எம்பி பார்க்கும். ட்ரெயின் அப்படி கண்ணுதான் ஒண்ணு அப்படின்னு அவ்வளவுதான். அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வெகு நாள் ஆச்சு. எப்படி இருந்தால் சில பேர்த்த மட்டும் துரத்து, சில பேர்த்த துரத்த மாட்டேங்குது, ஏன்னாப்பா இப்படி அப்படின்னு பார்த்தா அவ்வளவு ட்ரைனிங். அது புரிஞ்சுக்கும், ட்ரெயின் பண்ணலாம். பட் அந்த டாக்னால என்ன பண்ண முடியாது. இந்த ஆள் வராரு நான் பிடிக்கணுமா கேட்காது. பிகாஸ் அதுக்கு வாக்கு இந்திரியம். ஸோ புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாக்கு சப்தங்கிறது வேற, வாக்கு இந்திரியம்ங்கிறது வேற. புரிஞ்சுதுங்களா? சப்தத்தை உண்டு பண்றதுல வாக்கு இந்திரியம். வெளியில வர அந்த language skill infrastructure to learn the language and to execute the language skill is known as walk. அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாய் தானே கத்துது, பூனை தானே கத்துதுன்னு கொள்ளக்கூடாது. The infrastructure in which we have the special structure given to us by Bhagavan to learn the language and to utter the language. அது வேர்ட்ஸ் சொல்றதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி, that is infrastructure. அது அதுங்களுக்கு இல்ல, எந்த அனிமலுக்கும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது பேசிக்குது, அனிமல் லாங்குவேஜ் இருக்குங்க. அதை தகுல நகாத எவ்வளவு கத்து வச்சிருக்காரு அப்படின்னா, they are not using walk இந்திரியம் like us. அது எதையோ யூஸ் பண்ணது, பட் அது நமக்கு என்னன்னு தெரியாது. பட் they can communicate. அதோட வெறும் சப்தத்திலேயே அது என்ன பண்ணிது, மாடுலேஷன்ல கம்யூனிகேட் பண்ணிடும். தட் இஸ் நாட் வாக். புரிஞ்சுக்கலாம்? அப்போ நாமம்னா ஆப்பிள்னு சொல்லணும்னா அது கண்டிப்பா வாக் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இருந்தா தான் நீங்க ஆப்பிள்ங்கிற சப்தம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதான் சொல்றாரு வாக் வாவ, வாக்கு நிச்சயமாகங்கிறார். வாவன நிச்சயம், நாம் நக பூயசி. பூயக வந்துச்சா? இதுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் பார்த்தோம். பூயசி. அப்போ அதுக்கு காரணம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாக் நாமத்துக்கு எது காரணம்? வாக்கிந்திரியம். அப்ப அதை விட இது மேலானது தானே? எஸ், மேலானது. வாக்வா
ரிக்வேதம் வாக்குதான். வாக்குவானா வாக்கிந்திரியம் தான். இப்ப வாக்கிந்திரியங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் விச் யூ ஆர் ஹேவிங் டு லேர்ன் த லாங்குவேஜ், அதுதான் புரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணுது? வாக்கினால்தான் ரிக்வேதத்தை ஓத முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். அனிமல் கேனாட் சாண்ட் ரிக்வேதா. சோ வாக்வா ரிக்வேதம் விக்னாபயதி. வாக்கே ரிக்வேதத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. எப்படிங்க? குரு வாயிலிருந்து வந்தா தானே நம்ம புரிஞ்சுக்கலாம். குருவோட வாக்குல வாயில வந்தா தானே ரிக்வேதத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சோ ரிக்வேதத்தை பற்றிய அறிவு நமக்கு வரணும்னா வாக்கே புரிந்து கொள்ள செய்கிறது. வேதமே அப்புறம் நீங்க மத்தெல்லாம் போட்டுக்குங்க எல்லாமே. விக்னாபயத்தி, நமக்கு அந்த வேதத்தை பற்றிய அறிவை கொடுப்பது வாக்கு. அதனால கண்டிப்பா அது என்னது? நாமத்தை விட உயர்ந்தது. இப்ப அவர் என்ன பண்றாரு? தனக்கு என்னென்ன தெரிஞ்சதுன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்றாரு. இந்த மீனிங் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். என்னென்ன அவருக்கு தெரியும் சொன்னாரு? ரிக்வேதம் மட்டும் அவர் பூயசின்னு முடிச்சிட்டாரு. ரிக்வேதத்தை விட அப்படின்னு என்ன எடுத்துனாங்க? நீ இது வரைக்கும் கத்து வச்சிருக்கிற பாரு, அது எல்லாத்தையும் விட, சப்தத்தை விட வாக்கிந்திரியம் எது? ஃபர்ஸ்ட் ரிக்வேதத்தை மட்டும் விக்னா பயசின்னு போட்டார். பயத்தி ரிக்வேதத்தை விட வாக்கு பெருசு. அப்ப எதை விட அடுத்து என்ன வேர்டு வருது பாருங்க? யஜுர் வேதம், சாம வேதம். இதுக்கெல்லாம் மீனிங் போன கிளாஸ் எழுதிட்டீங்க. அதர்வண வேதம் சதுர்த்தம், அப்புறம் இதிகாசம், புராணம். இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்ததுனால இப்ப நான் மீனிங் கொடுக்கல. புராணம், பஞ்சமம், வேதானாம் இலக்கணம், வேதானா இலக்கணம், பித்ரியம் ஸ்ராத்த கர்மம், ராசிம் மேக்ஸ் கணிதம், தெய்வம் இறை வழிபாடு, நிதிம் செல்வம் சம்பாதிக்கிறது, அந்த வித்யா அல்லது பூமிக்குள்ள பதைச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்தது வாக்கோ வாக்கியம், தர்க்க சாஸ்திரம், ஏகாத்தம் என்னது? தர்மசாஸ்திரம், நீதி நெறி சாஸ்திரம், தேவ வித்யாம், ஜோதிடம், பிரம்ம வித்யாம், வேத அங்கங்கள், வேதாங்கம், பிரம்ம வித்யாம், பூத வித்யாம், பல்வேறு ஜீவராசிகளை பற்றிய அல்லது என்ன சொல்றது வசீகரிக்கிற அந்த வித்யா, க்ஷத்ர வித்யா போர் கலை, நட்சத்திர வித்யா வான இயல், சர்ப்ப பாம்பு விஷக்கடி இறக்கிறது, தேவ ஜன வித்யாம், ஆயுர்வேதம், ஏத்தத்து பகவக அத்தியேத். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டே வந்தாரா? கடைசி எது வரைக்கும்? சர்ப்ப தேவ ஜன வித்யாம் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மீனிங் கொடுத்தாச்சு. இது எப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரிக்வேதம் வாக்வா ரிக்வேதம் வினா சொல்றது ரிக்வேதம் சிறந்து நம்ம சொல்றோம். நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? அதை விட அது தெரியணும்னா உனக்கு அதை விட சிறப்பு. அதுக்கு இது காரியமாயிருது. எது காரணம்? வாக்கு. எங்க கொண்டு நிறுத்துறாரு பாருங்க. ரிக்வேதத்தை விட அதுல வர சப்தங்கள் நீ கத்து வச்சதெல்லாம் என்னது? நாம சப்தம் அத்தனை விட. இப்ப எங்க ஒன்னே ஒரு வேர்டு போடுறாரு? வாக்கு. இதை விட அது பூயக. அடுத்தது மீனிங் கொடுக்க வேண்டியது திவம்ல இருந்து இப்ப நான் கொடுக்கணும். திவம் ச பிருத்திவீம் ச வாயு ச ஆகாசம் ச அப்பக, 5 பூதங்கள். திவம் சொர்க்கம், திவம்னா சொர்க்கங்க. பிருத்திவீம் வாயு பூமி, பிருத்திவினா பூமி. அடுத்தது ச வாயு, அப்புறம் ஆகாசம், ஆப்பக நீர், தேஜக அக்னி. இதை பற்றி அறிவுன்னு அர்த்தம். யார் மூலியமா தான் கிடைக்கும்? வாக்கு மூலியமா தான் கிடைக்கும் இல்லைங்களா? சொர்க்கத்தை பத்தின அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும்? வாக்கு வேணும். பிருத்திவி பத்தி அறிவு நமக்கு எப்படி கிடைச்சது? இந்த பூமி இஸ் மேடப்பா பஞ்சபூதானி. எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யோசனை பாருங்க. அந்த அறிவு எப்படி கிடைச்சது? பஞ்சபூதானைக்கு பஞ்சபூதேன கிருத்தம் உடல், மனம், இந்திரியம், பஞ்சபூதேன கிருத்தம். அது எப்படி உருவாச்சு? சூக்ஷ்மத்திலிருந்து. இதெல்லாம் யாரு? எப்படி அந்த அறிவு உங்களுக்கு வந்தது? கையிலையா, கால்லையா, பணத்திலையா, உறவுகள்னாலயா? எப்படி வந்தது இந்த அறிவு?
சப்தம், வாக். அடுத்தது பஞ்சபூத பற்றிய அறிவு. அடுத்தது எஸ், தேவாம், சந்திர தேவதா, இந்திர தேவதா, பிரத்யங்கிரா தேவதா, இதை பற்றிய அறிவு எப்படி கிடைச்சது? வாக். மனுஷியாம், ஒருத்தரை பற்றிய அறிவு. இது எப்படி நீங்க எடுத்துக்கலாம்? இப்போ நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, அவங்க வாய் திறக்காத வரைக்கும் நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க வாயை திறந்தா மட்டும்தான் அவங்கள பத்தி உங்களுக்கு அறிவே ஏற்படும். ஒருத்தர் வந்து பக்கத்துல போறாரு, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க. சில பேர் பஸ்ல பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாது, பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல அமைதியா இருக்க முடியாது, பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் யாரு, அவனை பற்றி அறிவு தெரிஞ்சுக்க. அது ஒரு சைக்காலஜி பார்த்துருக்கீங்களா? சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க, சில பேர் பக்கத்துல. ஏன்னா அது உள்ள ஒரு ஏர்ஜ் உட்காந்துருக்கோம், யாரு அது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க வாயை கண்டணும். ஊமையா இருந்தாலும் வச்சுக்க, நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கீங்களா? பக்கத்துல ஒரு ஊமை வந்து கோர்றாரு, நீங்க அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த ஊமைக்கு பக்கத்துல யாராவது பேசுறது இருந்தா வேணா தெரிஞ்சுக்கலாம். இவங்க இப்படிங்க, பிறந்ததுல இருந்து இப்படிங்க, ஊமைங்க, பேச முடியாதுங்க அப்படின்னு. அவர் வாயே திறக்கல அப்படின்னா, சோ ஒருவரை பற்றிய அறிவே நமக்கு எதுதான் கிடைக்குது? வா, இந்த பாருங்க, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வேலையில் இருக்கேன், நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், நான் என்னது இவ்வாறு இப்படி. உடனே நாம என்ன முடிப்போம்? அந்த ஊர்ல எனக்கு ஒருத்தருக்காங்க, அப்புறம் இவங்க அந்த ஊர்ல இப்படி. என்ன ஆகுது? அது அறிவு. சோ வாக்கு, மனுஷியாமை பற்றிய, மனிதர்களை பற்றிய அறிவுக்கு எது வேணும்? வாக்கு. அடுத்தது பசு, விலங்குகளுடைய தன்மை, விலங்குகளை பற்றிய அறிவு, ஜுவாலஜி எடுத்துக்கலாம். எப்படி கிடைக்குது நமக்கு? வாக்கு, விலங்குகளை பற்றிய தன்மை. பேர்ட்ஸ், வயாம்சினா பேர்ட்ஸ், பறவைகளை பற்றிய அறிவுன்னு எடுத்துக்கலாம். விலங்குகளை பற்றிய அறிவு, பறவைகளை பற்றிய அறிவு, திருணம், புல்லை பற்றிய அறிவு, வனஸ்பதி, மரம், ட்ரீஸ், அதை பற்றிய அறிவு, ஸ்வாபதானி. அதாவது முதல்ல வந்து பசுங்கிறது, நம்ம பசுன்னு எடுத்துட்டோம்னா டேம்டு அனிமல்ஸ். இதெல்லாம் வந்து காட்டில் இருக்கிற விலங்குகளை எடுத்துக்கலாம். அது டேம்டு, வீட்டில் இருக்கிற அனிமல். பசுனா பசுவை எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப ஸ்வாபதானிங்கிறது காட்டு விலங்குகளை பற்றிய அறிவு. இந்த அறிவெல்லாம் நமக்கு எப்படித்தான் ஏற்படுது? சப்தம் வரணும். அப்பதான் நம்ம இப்ப வந்து நீங்க எழுத்து மூலியமா நான் படிச்சேன் நீங்க நினைச்சுக்குவீங்க. அப்ப நான் எழுத்து மூலியமா படிச்சேன், யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. எழுத்து என்னதுதான், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள போய் நின்னீங்கன்னா அது வாய் வழியா வருது, அது கை வழியா வருது. அவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். வெரி சூக்ஷ்மம், திங்க் பண்ணினா புரிஞ்சு போயிடும். நான் சொன்னது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை கிரகிச்சுக்கிறது, அது அந்த லாங்குவேஜ் ஸ்கில் எல்லாம் வந்து எப்படி வெளிப்படுத்தலாம்? வாக்குல வெளிப்பட்டாலும் அந்த இந்திரியம் வாக்குல வருது. எழுதுனாங்கன்னா அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சக்தி, வாக்கு இந்திரியம் எது வழியா வருது? கை வழியா வருது. அவ்வளவுதான். அப்ப நாம எதை யூஸ், அவங்களுடைய அந்த இந்திரியத்து மூலியமா தான் அவங்க புக் எழுதுறாங்க. அந்த புக்கை படிச்சு நான் பாட்னி படிச்சேன், நான் ஜுவாலஜி நானே படிச்சேன், எனக்கு காலேஜ் எந்த காலேஜ்ல சொல்லி தராங்க, நாமளே பாதி படிச்சுக்க வேண்டியதான். நானே படிச்சேனே, எனக்கு அறிவு வந்தேன்னு குழம்பு கூடாது. சோ அதனாலதான் எந்த இடத்த பிடிக்கிறோம்? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கெப்பாசிட்டி, அந்த இந்திரியம் உன்னை புரிஞ்சு, அந்த வாக்கை புரிந்து கொள்ளுகிற ஒரு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஒருத்திட்ட ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு ஏ இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் பி. அந்த அது அவங்களுக்குள்ள அது அறிவா மாறணும். இங்க இருக்கிற அறிவு அங்க அறிவா மாறணும். நடுவுல என்னங்க யூஸ் பண்றோம்? வாக்கு. அது எழுத்தா இருந்தாலும் அது என்ன சக்தி தான்? வாக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு தான் என்னவா வருது? சில சமயம் எழுதுறாங்க, சில சமயம் சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவு. இது ரெண்டை தவிர நீங்க எப்படி அந்த அறிவை பெற முடியும்? ஒன்னா பேசி, இல்லையா படித்து. ரெண்டுமே அந்த வாக்கிந்திரியத்தினுடைய வெளிப்பாடு தான். சோ அப்போ அந்த அறிவை பெறுவதற்கு என்ன இவர் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதை வார்த்தைகளால சொல்லித்தான் மற்றவங்களுக்கு அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு நமக்கு எடுத்துட்டு வாங்கிறது நமக்கு தோணுச்சுன்னா, வாயை திறந்து என்ன சொல்லணும்? எடுத்துக்கொண்டு வாங்கும்போது அவருக்கு என்ன புரியுது? அந்த வார்த்தைகள் தான் அவருக்கு என்னவா நம்மள அதை எடுத்துட்டு வர சொல்றாங்கிற அறிவே பாருங்க. ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு அறிவு டிரான்ஸ்ஃபர் ஆக என்ன வேணும்? சப்தம், நாமம், வாக்கு. நாமத்தை விட
எது உயர்ந்தது இப்போ? வாக்கு. அது எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு முன்னால அவருக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த பொருள் நமக்கு வேணும். அந்த வேர்டு யூஸ் பண்றாரு போது அந்த வாக்குங்கிறது அந்த நாமத்தை விட, சப்தத்தை விட அந்த வாக்கிந்திரியம் பூயக அப்படின்னு. அப்ப அந்த வாக்கு என்னவா பண்ணணும்? பிரம்ம இது உபாசன்றார். இது என்ன டெக்னிக்கு? இப்ப எங்கிருந்து எங்க வந்திருக்காரு? நாமம்ங்கிறது 15 ஸ்டெப், வாக்குங்கிறது 14th ஸ்டெப். சோ வாக்கை விட சரி நாமத்தை விட வாக்கு பூயக, ஏன்னா அதுதான் காரணம். அதனால வாக்கு பிரம்ம இது உபாஸ்தே. வாக்கு என்னவா உபாசனை பண்ணு? பிரம்மமாக உபாசனை பண்ணு. சகாமமா பண்ணாத, நிஷ்காமமா பண்ணு. நிஷ்காமமா பண்ணினாதான் வாக்கவட பூயக எதுன்னு நம்மளால போய் உன்னால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் டீச்சிங் போகுது. இப்ப மீனிங் என்ன? இன்னும் நிறைய இருக்கு. திருநம் வனஸ்பதியோ நிக்கிறமா. அடுத்தது ஆக்கீட பதங்கக அப்படின்னா இந்த சிறு பூச்சி. ஆக்கீட பதங்கன்னா இந்த லைட் பூச்சி, விட்டில் பூச்சி. பிப்பிலிக்கம்னா எறும்பு. தர்மம் அதை பற்றிய ஞானம், அதர்மம் அதை பற்றிய அறிவு. எல்லாமே எதுல தான் வந்தாகணும்? வாக்குல தான் வந்தாகணும். தர்மம் எது, அதர்மம் எது, சத்தியம் எது, அன்றுத்தம் எது, உண்மை எது. அன்றுத்தம்னா பொய் எது, சாதுனா நல்லது எது, அசாதுனா எது கெட்டது. நல்லதை பற்றிய அறிவு, இது கெட்டதுங்கிற பற்ற அறிவு எதுல வந்தாகணும்? வாக்கு. கிருத யக்னம், எனக்கு பிரியமானது எது, அந்த அறிவு வாயில தான் சொல்வது, வெளியில் வந்தாங்க. ஹிருத யக்னம். அகிருத யக்னம் which is unpleasant to me. ஹிருதய அகிருத, அதுக்கு ஆப்போசிட். அகிருத யக்னம் பிரியமாக இருப்பது, அப்பிரியமாக இருப்பது, பிளசன்ட் அன்பிளசன்டை பற்றிய ஞானம். எத்வை ந வாங் நாபி வாங் நாம் அபி அவிஷ் என்ன அப்படின்னு என்ன? இதெல்லாம் வாக்கு இல்லைன்னா எதுவுமே எதை பற்றி அறிவும் வராதுன்னு அர்த்தம். வாக்கு, வாங்குங்கிறது வாக்கு. இந்த இடத்துல சொல்றாரு இது எல்லாத்தையும் விட, இது எல்லா அறிவையும் பெறணும், உனக்கு என்ன வேணும்? வாக்கு பெருசு, அதை விட சிறந்தது. வாங்கினா அபிவிஷ் என்ன? இப்ப எனக்கு அந்த வாக்கு இல்லைன்னா, if you don't have any வாக்கிந்திரியா, என்னால் அதை புரிந்து கொள்ள, அந்த அறிவை பெற முடியாது. அடுத்தது தர்மம் ந அதர்மம். எது தர்மம் அது மட்டும் தனியே எத்தனையும் சொல்லிட்டு கடைசி இத்தனை சொன்ன லிஸ்ட்ல அதை ரெண்டை மட்டும் எடுக்கிறாரு பாருங்க. தர்மம் அதர்மம் கரெக்டா பிடிக்கிறாரு பாருங்க. திருப்பி ரிப்பீட் பண்றாரு, எம்பசைசிங் த மீனிங். உனக்கு தர்மமும் அதர்மமும் எதுலதான் வந்தாகணும்? வாக்குல தான் வந்தாகணும். இந்த ஞானம் வந்திருக்காது. தர்மமும் ந அதர்மம், தர்மத்தை பற்றியோ அதர்மத்தை பற்றியோ ந அறிவு உனக்கு வாக்கு இல்லைனா வந்திருக்காது. சத்தியம் ச அன்றுத்தம், உண்மை பொய். ந சாது ந அசாது, எது நல்லது எது கெட்டது. திருப்பி சொல்றாரு, ந ஹிருதயக்னக ந அகிருதயக்னக, எது பிளசன்ட் எது அன்பிளசன்ட், which is good which is ஸ்ரேயஸ் which is எல்லா பற்றிய ஞானமும் உனக்கு வாக்குலினா வந்திருக்காது. கடைசியா முடிக்கிறாரு, வாக் ஏவ ஏதத்து சர்வம் விஜ்ஞாபயதி. கடைசி லைன் அதுதான், அதுதான் முக்கியம். வாக் ஏவ, வாகைவை இருக்கு இல்லையா, வாகே அது என்ன பிரிக்கணும்? வாக் ஏவ ஏதத்து சர்வம் விஜ்ஞாபயதி.
வாக்குதான் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தை பற்றிய அறிவையும் உனக்கு கொடுக்கிறதா? அப்ப நாமத்தை விட வாச்சம் உபாச இது. அப்ப என்ன பண்ண? வாச்சம் பிரம்ம இது உபாசனை போட்டுக்கணும். நம்ம வாச்சம் உபாச வாக்கை உபாசனை பண்ணுன்னு இருக்குது. நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? வாக்கை பிரம்மமாக உபாசனை செய்யும். முதல்ல நாமத்தை பிரம்மமாக உபாசனை செஞ்ச அந்த உபாசனையுடைய பலனாக, நிஷ்காம பலனாக உனக்கு இந்த விசாரம் பண்ணக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கு. அதை பண்ணிட்டு வருவாங்க அவங்களாம். இது போய் பண்ணுனா உடனே அடுத்த நிமிஷம் கிளாஸ் ஓடாது. போய் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ண, உபாசனை பண்ணு விட்டுருவாரு. போய் உபாசனை பண்ணணும், பண்ணிட்டு திரும்பி வருவான். வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு? அதை விட இது உயர்ந்தது. புரிஞ்சுதுங்களா? ஒன்னொன்னு டைம் இருக்கும், அப்படியே கடகடன்னு போறது இல்லை ஒரே நாள்ல. அப்போ வாச்சம் என்ன பண்ண? இப்போ 2வது கிளாஸ் என்ன சொல்றாரு? நீ வாச்சம் பிரம்ம இதி உபாச, வாக்கை பிரம்மமாக உபாசனை செய். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.